கடல்ல இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்க. சில சமயங்கள சோறு சாப்பிட மாட்டோம், ரொம்ப டேஸ்டான மீன்களை எடுத்து இதே மாதிரி பிரியாணி வச்சு சாப்பிடுவோம். நிறைய பேர் மீன் பிரியாணிக்காக வஞ்சர மீன், செம்பளி இது போல மீன்களை தான் எடுப்பாங்க. நமக்கு கிடைச்சது இந்த ஐல மீன் தான். இந்த மீனை வச்சு தான் செம்மையான மீன் பிரியாணி செய்ய போறோம். கரையில வச்சு நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கோம், ஆனா கடல்ல சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் வருமா? கடல்ல ஒரு டீமா சமைப்போம். அது மட்டுமா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு கொலை பசியில வந்து சாப்பிடும்போது அதுல கிடைக்கிற நிறைவு வேற எந்த சாப்பாட்டுலயும் கிடைக்காது. இதே மாதிரி சமைச்சு சாப்பிட ஆசைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட்ட பறக்க விடுங்க மக்களே. கடல்ல போகிற எல்லாருக்கும் சமைக்க தெரியும். ஏன்னா கடல்ல முதல்ல போகும்போது சமைக்கிற வேலை தான் கொடுப்பாங்க. அதான் நாங்க கடல்ல கத்துக்கிற முதல் வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு போங்க மக்களே. இப்போ சமைக்கலாம் வாங்க. 4 2